வணக்கம், வந்தனம், நமஸ்தே அண்ட் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வெயில் மாலை. எத்தனை ஷோ இருந்தாலும் நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோ எப்பவுமே ஒரு யூனிக்கான ஷோ தாங்க. எல்லா விதமான விஷயங்களையுமே ஒரு சேர நம்மளோட இந்த ஷோவில் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன இந்த செக்மெண்ட்ஸில் காத்துட்டு இருக்குங்கிறது பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க போகலாம். நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். எந்த ஒரு விஷயமே ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண ரொம்பவே ஈஸியாகிடும். ஸோ அதே மாதிரி விஷயம்தான் யோகாவும். ஆரம்பத்தில் கஷ்டம்னு நினச்சி நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. பட் அதை தான் பண்ணக்கூடாது. ரெகுலராக அதை ப்ராக்டிஸ் பண்ண அது மூலமாக என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆசனம் என்ன பெனிஃபிட்ஸ் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது முதுகு தண்டு நெகிழ்வு தன்மையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஆசனங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். பகுதி 2. இந்த பகுதியிலுமே ஒரு 2 ஆசனம் பார்க்க போகிறோம். ஒன்று பப்பி போஸ்ன்னு சொல்லக்கூடியது எக்ஸ்டெண்டட் பப்பி போஸ்ன்னு அப்படின்னு சொல்லுவோம். அது சஷாங்க ஆசனா மாதிரி வரும். அது பண்ண போகிறோம். இன்னொன்று புஜங்காசனா, இங்கிலீஷ்ல கோப்ரா போஸ்ன்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே நம்ம பண்ண போகிறோம். ஒன்றா பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. அது ஃபஸ்ட்டு முதல்ல எக்ஸ்டெண்டட் பப்பி போஸ். இதில் வஜ்ராசனால உட்காந்துருக்கோம். ஒரு மூச்சு எடுத்துட்டு மூச்சு விடலாம். கை நல்லா இந்த அளவுக்கு நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இப்படி முட்டி போடுறோம். முட்டி போட்டுட்டு நம்மளோட மார்பு பகுதியும் தாடையும் கொண்டு கீழே வைக்க போகிறோம். கால் இதே மாதிரி 90 டிகிரி இதே மாதிரி தான் இருக்க போகுது. இந்த எக்ஸ்டெண்டட் பப்பி போஸ்ல சில பேருக்கு நல்லா மார்பு பகுதி நல்லாவே இப்படி கீழே வந்துட்டு தாடியை வைக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் வரலன்னா அவங்க எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வச்சு பண்ணலாம். ஆனால் கால்களை மட்டும் 90 டிகிரியில் வச்சுட்டு பண்ற மாதிரி இருக்கும். இது அந்த பப்பி போஸ்ன்னு சொல்லுவாங்க. சஷாங்க ஆசனால இந்த ஒரு வேரியேஷன். இதுல நிறைய டைம் நம்ம பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட முதுகு தண்டுக்கு நல்லாவே நெகிழ்வுத்தன்மை ஏற்படும். இப்போ ஆசனம் 2 புஜங்க ஆசனா பண்ண போறோம். இந்த அப்படியே நம்ம கழுந்து படுத்துட்டு நம்ம பண்ண போறோம். இதுலேயே 2 விதம் இருக்கு. ஒன்றா பார்த்துடலாம். முதல்ல பேசிக்காக இருக்கு. இப்போ நான் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்களுக்காக கைகள் ரெண்டுமே இப்படி வச்சிடும். இப்படி வச்சுட்டு நல்லா தலையை பின்னோக்கி நம்ம பார்க்கலாம். சில வினாடிகள் தளர்த்திக்கலாம். இதுலேயே ஒரு வேறுபாடு இருக்கு. அதாவது முழுமையான புஜங்காசனம் நம்ம என்ன பண்றோம்னா மார்புக்கு இந்த பக்கவாட்டில் 2 கைகளுமே வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா மார்பை இழுத்து கை நல்லா எல்போ நல்லா ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிட்டு தோள்பட்டையை நல்லாவே விரிச்சிட்டு தலையை பின்னோக்கி வைக்க போறோம். சில வினாடிகள் தளர்த்திக்கலாம். புஜங்காசனா செஞ்ச உடனே நம்ம சஷாங்காசனா பண்ணிடணும். தளர்த்திக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்து எக்ஸ்டெண்டட் பப்பி போஸ் அதுவும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம கோப்ரா போஸ்ன்னு சொல்லக்கூடிய புஜங்காசனா. இந்த புஜங்காசனா நம்ம வேறுபாடுகளை பார்த்துட்டோம். யாருக்கு எந்த மாதிரி வருதோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். கைகளுக்கு ஃபர்ஸ்ட் கீழே வச்சுட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் கைகள் முழுமையா நல்லாவே எல்போ ஸ்ட்ரெச் பண்ணிட்டு பண்றதும் பண்ணிடலாம்.
ஆனால் இந்த புஜங்காசனம் செஞ்ச உடனே வந்து அந்த பாலாசனான்னு சொல்லக்கூடிய வந்து அந்த சைல்ட் போஸ் வந்து கண்டிப்பாக செய்யணும். அப்போதான் வந்து நம்ம இப்போ அந்த கவுண்டர் போஸ்ன்னு சொல்லக்கூடியது இருக்குது. ஏன்னா வந்து இப்போ அப்படி நம்ம பண்ணிட்டு விட்டுட்டோம்னா புஜங்காசனம் மட்டும் பண்ணிட்டு விட்டுட்டோம்னா நம்ம இடுப்பு வலினால வந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சோம். அதனால உடனே அந்த மாற்று ஆசனம்னு சொல்லக்கூடியது வந்து இந்த சஷ்டாங்க ஆசனம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து எந்த ஆசனா பண்ணிட்டு உடனே இந்த வேற என்ன ஆசனா பண்ணணும், கவுண்டர் போஸ் என்ன பண்ணணும்னு பண்ணிட்டோம்னா ரொம்பவே வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஆசனங்கள் எல்லாம் செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷ் கற்றுக்க நினைக்கிற பிகினர்ஸ்க்காகவே ரொம்ப ஈஸியான விஷயங்களா எடுத்து இவர் ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இன்றைக்கி இவர் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டாபிக் என்ன அப்படிங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம், என்ன ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை கொண்டு போயிடலாம். ஸோ நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம், காலங்கள் இல்லையா? ஸோ அந்த காலங்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒவ்வொரு காலங்கள் அடிப்படையில் பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தா நமக்கு கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் எவ்வளோ இருக்குது, 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டென்ஸுமே ஒவ்வொரு விஷயத்த நமக்கு சொல்லும். அந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ப்ரெசென்ட்ல, நிகழ்காலத்தில், பாஸ்ட்ல வந்து இறந்த காலத்துல, ஃபியூச்சர்ல நம்ம வரக்கூடிய எதிர்காலத்துல அப்படிங்கிற மாதிரி பேசுறது. ஸோ அது மட்டும் இல்லாம அதை பெர்ஃபெக்ஷனா பேசலாமா, இல்லை கண்டினியூஸா பேசலாமா, இல்லை பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல பேசலாமா, ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்போ ஒவ்வொரு டென்ஸுமே என்ன பண்ணுது, ஒவ்வொரு விஷயங்கள்ல கரெக்டா தனித்துவமா கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ டென்ஸ்ன்னும் போது ரூல் பேஸ்ட் தானே, கண்டிப்பா ரூல் பேஸ்ட் தான். அந்த ரூல் பேஸ்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆக்ஷன் அடிப்படையில தான் நம்ம சென்டென்ஸ் ஃபார்மேட் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு ரூல், ஒவ்வொரு சென்டென்ஸ்லையுமே ஒரு ஆக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறத என்ன பண்ணுதுன்னா சென்டென்ஸ்லோடைய சப்ஜெக்ட் சைட்லையும் ஆப்ஜெக்ட் சைட்லையும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, அதாவது அந்த சென்டென்ஸ் என்ன செய்யணும், என்ன இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த முன்னாடி இருக்க சப்ஜெக்ட் வந்து அவங்க என்ன வேலை பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ஒர்க் ஃபார்ம் தான் நமக்கு கொடுக்கு. சரிங்களா? ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது என்ன ஆக்ஷன், என்ன சப்ஜெக்ட், எப்படி எழுதலாம், என்ன மாதிரி டென்ஸ், எப்படி பேசலாம்னு சொல்லி தருவாங்க. பார்க்க போற டென்ஸ் வந்து present continuous tense. இதுல ஃபார்ம் ஆஃப் அஃபர்மேஷன்ல பாசிட்டிவ். ஸோ verb ஃபார்ம் என்னென்ன இருக்கு பார்க்கலாம். V1, V2, V3, V1 plus ing. present, past, past participle அப்படிங்கிறது தான். ஸோ verb ஃபார்ம் நமக்கு என்ன பண்ணோம், ஒவ்வொரு ஃபார்மும் ஒவ்வொரு வேர்ப்ஸ் கொடுக்கும் நமக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன வேர்ப் எடுக்கலாம்னு பார்க்கலாம். டான்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ப் எடுக்கிறேன். நடனம். V2 and V3 வந்து பார்த்தோம்னா டான்ஸ்டு. V1 plus ing வந்து டான்சிங். அப்போ டான்ஸ், டான்ஸ்டு, டான்ஸ்டு, டான்சிங். verb ready. subject I, we, you, he, she, they, it. ஸோ இதுதான் சப்ஜெக்ட்ல இருக்கு. தென் ரூல். யாருடைய ரூல்? ப்ரெசன்ட் கண்டினியூஸோட ரூல் இருக்கணும் இல்லையா? சப்ஜெக்ட் பிளஸ் இஸ், ஆம், ஆர். ஏன்னா ப்ரெசன்ட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறதுனால இஸ், ஆம், ஆர் மூணுல எது தேவையோ அது. தென் V1 plus ing plus ஆப்ஜெக்ட். ஸோ இதுதான் நமக்கு ரூல் ரெடி. இப்போ என்ன பண்ணால் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன ஃபார்ம். ஐ வரும்போது ஆம், வாஸ், யூக்கு வந்து ஆர், வேர், வீக்குமே ஆர், வேர், தென் தே, இட்டுக்கு வந்து இட்ஸ், வாஸ், ஈக்கு வந்து இஸ், வாஸ், தென் லாஸ்ட் ஷீ, இஸ், வாஸ். ஸோ இது நீங்கள் நல்லா பழகிட்டதுக்கப்புறம் இதை எழுதி வச்சுக்கணும்னு அவசியம். ஒன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். தெரிஞ்சிச்சுன்னா யூ கேன் கோ ஹெட். நம்ம பார்க்குறது எல்லாமே ப்ரெசென்ட்டுங்கிறதுனால கேன் டேக் ஃபார் ப்ரெசென்ட் ஃபார்ம்.
ஸோ பாஸ்ட் வரும்போது பாஸ்ட் ஃபார்மில் எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ ப்ராக்டிஸ் ஆகுற வரைக்கும் இது எழுதிக்கோங்க, ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் எழுத தேவை. ஸோ இப்போது எக்ஸாம்பிள், இந்த கேர்ள்ஸ்ன்னும் போது ப்ளூரல் இல்லையா, அப்போ ப்ளூரலுக்கு ஆர். The girls are dancing on the stage. அப்போ பெண்கள் on the stageல மேடையில் நடனம் நடனம் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா பெண்கள் அப்படின்னு எடுத்திருக்கோம், ஸோ அதனால இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கொடுக்கணும். அப்போ ஏன்னா வந்து மெனி குரூப் ஆஃப் பீப்புள் இல்லையா, நமக்கு ப்ளூரல் ஃபார்ம்னாலே இந்த கேர்ள்ஸ் இருக்கும் போது தே ஆர் மெனி. ஸோ மெனிங்கிறதுனால தான் இங்கே பெண்கள் இங்கே கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்லாட்டா நமக்கு இருக்காது. நம்ம ஒருத்தரை குறிக்கிறோம் போது கொண்டிருக்கிறார் இல்லை அப்படின்னு சொன்னா கூட இல்லை கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா லைக் சின்ஸ் வி மென்ஷன் ஆன் கேர்ள் இல்லையா, ஸோ கொண்டிருக்கிறாள்னு சொல்லிக்கலாம். ஆனால் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்றதால தான் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்போ நீங்க என்ன ஃபார்ம் ஆஃப் சப்ஜெக்ட் யூஸ் பண்றீங்க இல்லை ஃபார்ம் ஆஃப் வேர்ப் யூஸ் பண்றீங்க, அந்த ஃபார்மேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சென்டென்ஸ் என்ன பண்ணும் நீங்க அமைச்சு கொண்டு போகணும். ஸோ அப்படிதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா நம்ம என்ன பண்ணோம், ஃப்ரண்ட்ல ஒரு மாதிரி கரெக்டா எழுதிட்டு இடையில வேர்பும் கொடுத்துட்டு லாஸ்ட்ல எண்டிங்ல வந்து கொஞ்சம் சில பேருக்கு பிகினிங்ல வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும் போது கொஞ்சம் இன்ட்ரப்ஷன்ஸ் இருக்கும். அந்த இன்ட்ரப்ஷன்ஸை நம்ம என்ன பண்ணோம், எழுத 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 பழகிடும். உங்களுக்கு எழுதும் போது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், வேர்ப் ஃபார்மோடைய தமிழாக்கம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதை வச்சுக்கிட்டு அந்த சென்டென்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணும்போது யூ வுட் கெட், அதாவது எப்படி அந்த வாக்கியத்தை பேசலாம். நீங்கள் எழுதிட்டு கூட அந்த வாக்கியத்தை பேசி பாருங்களேன், அதுலேயே உங்களுக்கு நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிடும். அந்த மிஸ்டேக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒன்று, யாரையும் கேட்கணும்னு கிடையாது. அதே மாதிரி இந்த ப்ரப்போசிஷன்ஸ் வந்து ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இன்னு ஆனு அதெல்லாம் எங்கே வருது, பிஹைண்டு, பிலோ, எபவ், அசைட் அதெல்லாம் எங்கே வரும், அப்படி அதுக்கான தமிழ் ஆக்கங்கள் தெரிஞ்சால் ஃபார்மேஷன் பண்ண ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு உங்களுக்கான டென்ஸ் உங்களுக்கான ரூலில் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கு. ஸோ இதை வச்சுட்டு நீங்களும் ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள், பேசியும் பழகுங்க குறிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். நம்மளோட இந்த தெரிந்து கொள்ளும் செக்மெண்ட் மூலமா ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் வந்து கத்துட்டு வரோம். இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாருங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். வசன் டிவி ரசிகர்கள் வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். ஏர்போர்ட்ல நம்ம எல்லாருமே வெயிட் பண்றதுன்றது ரொம்ப சகஜம் தான். முன்னாடியே போர்டிங் பாஸ் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்றதுக்காகவே சீக்கிரமா நம்ம போயிடுவோம். ஆனா இதே மாதிரிதான் டெக்ஸஸ்ல இருக்கக்கூடிய ஹாஸ்டன் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ல ஒரு சிக்கலை எப்பவுமே ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னதான் நீங்க வந்து ஃபிளைட் லேண்ட் ஆயிட்டு வந்து நின்னாலுமே எப்பவுமே 7 minutes ஆகுது அந்த லக்கேஜை எடுக்கிறதுக்கு. இதனால கான்ஸ்டன்டா அங்க இருக்கக்கூடிய ஏர்போர்ட் மேனேஜர்ஸ்க்கு நிறைய ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா அங்கிருந்து ரெஸ்பான்ஸ் பெருசா வரவே இல்லை. இப்படி ரிப்போர்ட்டா மட்டுமே வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த ஏர்போர்ட்ல இருக்கிறவங்களாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு பிளான் பண்ணி யூஸ்வலாக அவங்க போய் கலெக்ட் பண்ணுற லக்கேஜ் டைமிங்கை விட 6 மடங்கு அதிகமாக அந்த பேசஞ்சர்லாம் நடந்து போய் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரியான சிஸ்டமை கொண்டு வந்துட்டாங்க. இதனால் 7 minutes டிலேயை அவங்களால எப்போவுமே காம்ப்ரமைஸே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை வரும்போது பேசாமல் பேசஞ்சரை நடக்க வச்சுருவோமே அப்படின்னு சொல்லி பேசஞ்சரை நடக்க வச்சாங்களாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளைண்ட் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அது, இதுக்கு ஒரு 7 நிமிஷம் வெயிட் பண்ணி லக்கேஜை வாங்கிட்டு போயிருக்கலாமே, தேவையில்லாமல் கம்ப்ளைண்ட்டை போட்டு இது நமக்கு தேவையில்லாத கெட்ட பேர் அப்படின்னா அவங்க நடக்க விட்டாங்க. ஆனால் அதை யாருமே பெருசாகவே எடுத்துக்கல. புரியவே இல்லையே ஒன்றும். காலையில் எந்திரிச்சோன்னே குட் மார்னிங், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குட் நைட், இதெல்லாம் வந்து மனுஷங்க தான் சொல்லுவோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதான் கிடையாது. எப்பவுமே கிரீட்டிங் கொடுக்க மனுஷங்க மறந்தாலும் மறக்கலாமே தவிர்த்து சீ ஹார்சஸ் மறக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஏர்லி மார்னிங் எப்போவுமே எந்திரிச்சதும் அதோடைய பார்ட்னருக்கு ஒரு க்ரீட்டிங் கொடுக்குமா, க்ரீட்டிங்கோட ஹக்கும் கொடுக்குமா. இது வாழ்க்கை ஃபுல்லாக அந்த சீ ஹார்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தான் ஒரு சில டைம் பண்ணுவோம்,
புதுசாக கல்யாணம் ஆன கொஞ்ச நாள் பண்ணுவோம், அப்புறம் மறந்துடுவோம். ஆனால் சீஹார்ஸ் எல்லாம் அப்படி கிடையாது, எப்போவுமே லைஃப் டைம் லவ்வோடயே இருக்கும். ரெட்டு, ஒயிட், ப்ளூ இந்த கலர்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு கண்ட்ரியோட ஃப்ளாக்ல டெஃபினட்டாக இருக்கும், ஒரு கலராக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் இப்படி எந்த கலர்ஸுமே இல்லாத ஒரு கண்ட்ரியோட ஃப்ளாக் இருக்குது, அதான் ஜமாய்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜமாய்க்கா கண்ட்ரியோடைய ஃப்ளாக் மட்டும் இந்த கலரில் எந்த ஒரு ஷேடுமே இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அது ப்ரீ பிளான்டாக தான் ஜமாய்க்கா பண்ணாங்க, அதாவது மற்ற கண்ட்ரியை விட நாங்கள் ரொம்ப வித்தியாசமானவங்க அப்படின்றத காட்டணுன்றதுக்காகவே ஃப்ளாக்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் எந்த ஒரு கண்ட்ரி எடுத்தாலுமே நான் சொன்ன இந்த 3 கலரில் ஏதாவது ஒரு கலராவது ப்ராமினெண்ட்டாக வரும், இல்லை ஏதாவது சைட்லையாவது ஒட்டிகிட்டு இருக்கும். ஆனால் அப்படி ஒட்டவே செய்யாத ஒரு கலர் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாக்னா அது ஜமாய்க்கான்னு சொல்கிறாங்க. 1995ல மிஸ்டர் டி அப்படின்றவருக்கு ஒரு ரேர் டைப் ஆஃப் கேன்சர் வருது. பொதுவாகவே கேன்சர் ஐடென்டிஃபை பண்ணும்போது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதெல்லாம் முன்னாடி கிடையாது அப்படின்னா அப்போ எப்போ அது வந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரியான பேரை வச்சு அது டயக்னோஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் பாருங்க, டி அப்படின்றவருக்கு இது முதல்ல வந்ததுனால டி செல் லிம்ஃபோமா அப்படின்னு சொல்லி அதுக்கு பேரும் வச்சுட்டாங்க. ஆனால் ரொம்ப காலரை தூக்கிட்டு இப்போ வரைக்குமே அவர் சொல்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னென்னா, தன்னுடைய பேர்லேயே கேன்சருக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா அது நான் மட்டுமா தான் இருக்க முடியும், என்னை தவிர வேறு யாருக்குமே அந்த ஒரு குடுப்பனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம். ஆனால் ஃபார்ச்சுனேட்லி அந்த கேன்சர் அவருக்கு சரியாகி அதுக்கப்புறமாவும் ரொம்ப நல்லா தான் இருக்காங்க, அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். ஆனால் அந்த கேன்சர் சரி பண்ணுறதுக்கு பயங்கரமாக கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கேன்சர் அவருடைய உடம்புக்கு வந்துட்டு போனதுக்கு காரணமே அந்த பேர் வாங்கதானோலாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு வீடு தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா சரியா 18 நிமிஷம் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கும். அந்த டைம்குள்ள நம்மளால அந்த வீட்டுல இருந்து வெளியே தப்பிச்சு ஓடி வந்துட முடியும், இது எப்போ கட்டின வீடா இருந்தாலும் சரி. ஆனால் இப்போ வரக்கூடிய மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 3 இல்லைனா 4 நிமிஷம் வரைக்கும் தான் டைமே இருக்குது மொத்தத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம வெளியே வந்தாகணும், வீடு தீ பிடிச்சிச்சுன்னா ரொம்ப சுலபமாக அது பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டைமுக்கும் இப்போ நமக்கு கிடைக்கிற டைமை பற்றி யோசிச்சு பாருங்க. ஆனால் இப்போ அது இந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரியே நமக்கான சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய வீட்டையே சேஃபாக தான் கட்டியிருப்போம், அந்த ஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருக்கும். இருந்தாலும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது அதுக்கான டைம்ன்றது ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த பேரை கேட்டதுமே வேலை செய்கிற எல்லாருமே கொஞ்சம் பயப்படுவாங்க. எங்கே இதை தன்னை ரீப்ளேஸ் பண்ணிடுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயத்திலே தான் இருக்காங்க. ஹியூமனாய்டோடைய வேலைகள் எல்லாத்தையுமே ரொம்ப சுலபமாக்குறதுக்கு தான் ஏஐ. ஆனால் ஹியூமனோடைய வேலைகள்லாம் சுலபமாக்குறதுக்கு ஹியூமனாய்டு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சா இந்த ஏஐயோடைய தாக்கம் ரொம்ப அதிகமாயிருச்சு. அதனால் இப்போது நிறைய பாட் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் நிறைய பேருக்கு வேலை போகும் அப்படின்ற பயத்தில் இருக்கும்போது சைனா ஏப்ரல் மாதம் ஒரு பர்ஃபெக்டான ரூலை போட்டாங்க. எந்த ஒரு கம்பெனியுமே ஒரு எம்ப்ளாயை தூக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான பிளானில் தான் தூக்குறாங்கன்னா அதுக்கு அந்த கம்பெனிக்கு அருகதையே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு ரூலை கொண்டு வந்திருக்காங்க. அந்த அத்தாரிட்டியே இருக்கக்கூடாது, அது அஃபென்ஸ் அப்படின்ற ரேஞ்சுக்கு இப்போ கொண்டு போயிருக்காங்களாம். அதனால் சைனாவில் எந்த ஒரு காரணத்துக்காக வேணாலும் வேலையில தூக்கலாம், ஆனால் அதுக்கு பதிலாக ஏஐ ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தூக்குறாங்கன்னு தெரிஞ்சா தூக்கிடுவாங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். This is bye from Vijayashree. Take care. ஃபைனலி நம்ம ஷோட இன்னைக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஷோவில் பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and Manjal Velmali team.